நண்பர்களே, இந்த நாள் உங்களோடு கூட ஒரு ஆறுதலின் வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்றார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், பாடுகள் உண்டு. அதிலையும் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின் செல்றீங்கன்னா, பிசாசானவன் இன்னமும் அதிகமான நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் உங்க வழியில அனுப்புவான். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை கடன் சுமையில இருக்கலாம், உங்க சரீரத்துல ஒரு கொடிய வியாதி இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். படிப்பு வரலையே, படிச்சு முடிச்சாச்சு வேலை கிடைக்கலையேன்னு. அல்லது உங்க குடும்பம் பிரிந்து இருக்கலாங்க. தத்தளித்த நிலையில, கைவிடப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். யாருமே என்னை புரிந்து கொள்ளலையேன்னு நீங்க சொல்லலாம். உச்சகட்டமா இந்த உலக வாழ்க்கையே எனக்கு போதும், நான் எல்லாவற்றையும் முடித்து கொள்ளுகிறேன் என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். அந்த யோசனை பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. எந்த முடிவும் எடுக்காதீங்க. சுயமா எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வராதீங்க. நம்ம கோபத்திலையும் அதிக வேதனையிலையும் இருக்கும் போது எடுக்கிற முடிவு நிச்சயம் தவறானதா தான் இருக்கும். ஆகையால இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. எதுக்குப்பா இயேசுவை கூப்பிடணும்? அவர் என்னத்தை பெருசா மாத்திருவார்? அவருக்கு என் கஷ்டம் என்ன தெரியும்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மாமிசத்துல வெளிப்பட்ட போது அவர் நம்மை போல எல்லா பாடுகளையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சாருங்க. இயேசுவுக்கும் பசி எடுத்துச்சு, இயேசுவும் கண்ணீர் சிந்தினார், இயேசுவும் கடிந்து கொண்டார், கோவப்பட்டாருங்க. நம்ம என்ன பிரச்சனை இன்னைக்கு போய் கொண்டு இருக்கிறோம், அதை அவர் அன்றைக்கே அனுபவித்து முடித்து விட்டார். ஆகையால உங்க வேதனை அவருக்கு தெரியுங்க, யாருக்குமே தெரியலையேன்னு நீங்க கலங்காதீங்க. இயேசுவுக்கு உங்க வேதனை தெரியும். அவர் உங்களை காண்கிறாருங்க. அவர் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதை போல நீங்களும் உயர்வீங்க. எப்படி இருளான ஒரு வானம் சூரியன் அஸ்தமிக்க போல வெளிச்சமாகுதோ, இருளா இருக்கிற உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு நாள் பிரகாசிக்கும். கவலைப்படாதீங்க. ஏங்க, உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்த தேவன் உங்களை எப்படிங்க கைவிடுவாரு? அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். God bless you.